என்ன போக விடுங்க. இப்ப யாராவது என்ன போக விடுங்க. என்ன போக விடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? என்ன போக விடுங்க. Let me allow. லெட் மீ. அருமையா ஆரம்பிச்சிங்க. நோட் பண்ணிக்கங்க. லெட் மீ. என்ன போக விடுங்க. லெட் மீ கோ. Go. லெட் மீ கோ. இப்ப பார்க்கலாம். அவனை போக விடுங்க. அவனை போக விடுங்க. அவன். Let லெட் him வருமா சார்? Him go. எஸ் ஹிம். நோட் பண்ணிக்கங்க. எல்லாமே நோட் பண்ணிங்க. லெட் ஹிம் கோ. இந்த லெட்டுங்கிற வார்த்தை வச்சு நம்ம ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 100 சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து ரெண்டு விஷயம். அவனை போக விடுங்க. அவனை போக விடுங்க. அவன் போகட்டும். ரெண்டு. இப்ப பாருங்க, அவங்கள போக விடுங்க. அவங்கள போக விடுங்க. Let them go. Let them go. அதே மீனிங் தான். அவங்க போகட்டும். அவங்க போகட்டும். நல்லா பாருங்க, அவங்க போகட்டும். இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி இது பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அவங்கள போக விடுங்க. அவங்க போகட்டும். அவங்கள போக விடுங்க. அவங்க போகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம். லுக் அட் திஸ். லெட் ஹிம் கோ. அவனை போக விடு. அவனை போக விடு சொல்லாமா? அவனை போக விடு. லுக் அட் திஸ். ரைட். இப்ப நம்ம அவன் போகட்டும்னு சொன்னாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். நத்திங் ராங். ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் போகட்டும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். we can expand it. நம்ம என்ன வேணும்னாலும் அவனை போக விடுனாலும் ஒண்ணுதான், போகட்டும்னாலும் ஒண்ணுதான். லுக் அட் தட். so let them go. அவங்கள போக விடு. ரைட். என்ன சொல்ல விடு. என்ன சொல்ல விடு. இப்ப பாருங்க, இது எப்படி? நான் சொல்றேன், என்ன சொல்ல விடுங்கப்பா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றது எது? என்ன சொல்ல விடு. Let's speak. இப்ப என்னதன என்னதன Let me speak. இப்ப லெட் மீ ஸ்பீக். ரைட். லெட் மீ சே. let me talk. so இதுல வந்து நீங்க நிறைய விஷயம் பார்க்கலாம். வாங்க அப்படியே நடந்துட்டு வரலாம். வாங்க நடந்துட்டு வரலாம். இப்படி பேசலாம். வாங்க நடந்துட்டு வரலாம். வீட்லயே உட்காந்துருக்கோம், வாங்க அப்படி ஒரு நட போயிட்டு வரலாம். Let we walk. இப்ப லெட்டுக்கு அப்புறம் வி வராது. Yes sir, yes sir. Let us sir. Let us walk sir. இப்ப நீங்க லெட் அஸ் வாக்னு நடக்கலாம். ஒரு நட போயிட்டு வரலாங்கிறப்ப லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். நோட் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். லெட் அஸ் கோ ஃபார் எ வாக். ரொம்ப சிம்பிளாவே நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த லெட்டர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்ல நீங்க நார்மலா பேசுறப்ப. இதுல வந்து நம்ம அவன் பார்க்கட்டும் பண்ணட்டும். இப்ப வந்து அவன் போகட்டும் அப்படின்னு நான் சொன்னப்ப என்ன சொன்னேன்? அவன் போகட்டும், விட்டுருங்க அவனை. அவன் போகட்டும். Let him go சொன்னோம். let him go ன்னு சொன்னோம். அவன் வரட்டும். Let him come. இப்ப இதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் இப்ப மாத்துறோம். let him comeனா அவன் வரட்டும். ரைட். இப்ப அதையும் தாண்டி ஒண்ணு போலாமா? இப்ப அவங்க வரட்டும். அவங்க வரட்டும். Let them come sir. வெரி குட். இந்த இடம் தான் நீங்க பார்க்கணும். அவங்க வரட்டும்ங்கிறப்ப let them come. இப்ப பாருங்க, அது வரட்டும்.
let it come. Let it come. நம்ம போலாம். அந்த மீட்டிங்க்கு நம்ம போலாம். பாருங்க. இதை எவ்வளவு வார்த்தை இதுல பண்ணலாம்னு பாருங்க. அந்த மீட்டிங்க்கு நம்ம போலாம். Let us go for meeting, sir. Let us மீட்டிங் அவ்வளவுதான். அந்த மீட்டிங்னு வருதா? Let us go for the meeting. Let us go for the meeting. அவன் அந்த மீட்டிங்க்கு வரட்டும். அவன் அந்த மீட்டிங்க்கு வரட்டும். let us come for the meeting. அந்த மீட்டிங்க்கு வரட்டும். அவன் அந்த மீட்டிங்க்கு வரட்டும். Let us அவன் okay. Let him come for the meeting. அவ்வளவுதான். இதுதான் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். இதுல இதே ஒரே தீமை வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் நம்ம இது பண்ணுவோம். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். Let him take rest. அவ்வளவுதான். வந்துருச்சு பாருங்க. நோட் பண்ணிக்கிங்க. வினோத் ட்ரை பண்ணது எழுத பாருங்க. வினோத்ல இங்கிலீஷ் எழுத பாருங்க. எழுதணும், படிக்கணும், கேட்கணும். எழுதணும், படிக்கணும், கேட்கணும். அதுதான் பேச்சோட அடிப்படை. பேச்சு கடைசியா வந்துடும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை எழுதி பார்க்கணும். அந்த வார்த்தைகளை படிச்சு பார்க்கணும். அதை வந்து அப்படியே நம்ம இன்னொருத்தவங்க சொல்லி கேட்டு பார்க்கணும். இது பண்றப்ப வந்துடும். பொறுமையா இருக்கா ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுறத எப்படியாவது இங்கிலீஷ்ல கொண்டு வர பார்க்கணும். இப்ப பாருங்க, நம்ம டின்னர் சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்க சார், நம்ம டின்னர் சேர்ந்து சாப்பிடலாம். let us அருமையா பாருங்க. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். நம்ம டின்னர் let us பாருங்க have dinner. இப்ப சேர்ந்து சாப்பிடலாங்கிறப்ப டுகெதர் போடலாம் நீங்க. ஓகே. அப்படியே பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நார்மலா பேசுறதுல எவ்வளவு லெட் வருது பாருங்க. let us have dinner together. நம்ம அங்க சீக்கிரம் போவோம். let us go quick. அப்புறம் கோக்கு அப்புறம் go there quickly. ஓகே. அங்க ஓகே. எஸ். quickly go adverb. let us go there quickly. நம்ம அங்க சீக்கிரம் போவோம். அவனை சொல்ல விடுங்கப்பா. அவனை சொல்ல விடுங்க. சார் அவனை சொல்ல விடுங்க. let him speak. இப்ப சொல்லங்கிறப்ப சொல்லலாமா சார்? சொல்லலாம். let him tell. ஸ்பீக்னாலும் ஓகே. ஸ்பீக்னா அபிஷியலா சொல்றதா, ஃபார்மலா பேசுறது. let him tellனாக்க இன்ஃபார்மலா சொல்றது. let him speak. வினோத் இது நோட் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் ரைட். வினோத் நோட் பண்ணட்டும். இப்ப நானே சொல்றேன். இப்ப வினோத் நோட் பண்ணட்டும்னு சொல்றேன். இப்ப எப்படி சொல்லுங்க? let வினோத் note. இப்ப புரியுதுங்களா? note it down or note it down அவரை டைரக்டா சொல்றது. இப்ப நீங்க பொதுவா சொல்றது வினோத் நோட் பண்ணிக்கிட்டோம். அவரை நோட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க, வினோத்தை பேச விடுங்க. let வினோத் speak. அவ்வளவுதான். அவளை பார்க்க விடுங்க. let her see. அவ்வளவுதான். சூப்பர். இதுல உள்ள எல்லா காம்பினேஷன் நம்ம கொண்டு வருவோம்.
இப்ப பாருங்க நார்மலா என்ன சொல்லுவாங்க, let us see சொல்லுவாங்களா? பார்க்கலாம். Yes, sir. Let's see. அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அவங்க என்ஜாய் பண்ணட்டும். ஐப்ராஜ் சார். Sir, let them enjoy. Let them enjoy. அருமை, அருமை. பாருங்க, நம்மளுக்கே தெரியாம நம்ம எவ்வளவு வாட்டி இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்துறோம். இப்ப நீங்க லெட்ட மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கல. அவங்கங்கிற வார்த்தை மைண்ட்ல போகுது, என்ஜாய்ங்கிற Yes. வார்த்தை. இதுல நம்ம டே டு டே லைஃப்ல இந்த லெட்டர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நிறைய வாட்டி பயன்படுத்துறதுதான் உண்மை. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். Let you call me after some time. இல்ல நல்லா கரெக்டா சொல்லுங்க. Sir, let க்கு அடுத்து நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். அப்புறம் கூப்பிடுறேன். Let me கொண்டு வந்துருங்க. Let me கொண்டு வந்துருங்க. Let me, sir. ஆமா, இப்ப நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். Let me call. Okay, sir. Understand. Call you back later. நிறைய படத்துல பார்க்கலாம். இது let me call you back later. Let me call you back. Right? So இது என்ன அர்த்தம்னா I will call you back. நல்லா பாருங்க. I will call you back later. சரிதா? கௌசல்யா மேம் இது ஓகேங்களா? இந்த லெட்டரோட நம்ம கொண்டு வரோம். லெட்டர் நிறைய நூற்றுக்கணக்கான வாக்கியங்களை அப்படியே அள்ளி தெளிக்க போறோம். ஏன்னா ஒரு பேச்சுல ஐ வில் அதிகம் யூஸ் பண்ண ஐ வில் கால் யூ பேக் அப்படிங்க, லெட் மீ கால் யூ பேக்னு சொல்லுவாங்க. ஐ வில் கால் யூ பேக்னா கொஞ்சம் ஒரு 90% சான்ஸ் இருக்கு. லெட் மீ கால் யூ பேக்னா ரொம்ப உரிமையோட 100% நான் திருப்பி கால் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஸோ லெட் மீ கால் யூ பேக்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. இந்த ரெண்டும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணுமா சார்? அப்படி இல்ல ஐ வில் கால் யூ பேக்னா பாஸ் கிட்ட நீங்க பேசுறப்ப ஃபார்முலா ஐ வில் கால் யூ பேக் சார் அப்படின்னு. ஓகே சார். இதுவே உங்க அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட லெட் மீ கால் யூ பேக்னு சொல்றீங்க இன்ஃபார்ம்லா அவங்கள்ட்ட. என்ன இத பத்தி யோசிக்க விடுங்க. என்ன இத பத்தி யோசிக்க விடுங்க. என்ன இத பத்தி யோசிக்க விடுங்க. இதெல்லாம் அடிக்கடி இங்கிலீஷ்ல பேசுறது. நான் கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றேன் பாப்பி. இப்ப பாருங்க லெட் மீ என்ன. லெட் மீ திங்க். வெரி குட். இத பத்தி about சார் about it அப்படிமா அவ்வளவுதான். லெட் மீ திங்க் about எழுதிக்கிங்க. அந்த டைம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. வீட்டுல போய் நீங்க அதை பார்க்கணும். இந்த வீடியோ வேணாலும் நீங்க பார்த்துட்டு அதை ஒரு வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணி லெட் மீ திங்க் about it. லெட் மீ என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், நான் பதில் சொல்றேன். ஒரு 2 minutes எனக்கு கொடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்க. பாருங்க ரொம்ப அதிகமா பேசுறது. லெட் மீ நோ, லெட் மீ நோ, லெட் மீ நோ. எனக்கு தெரியப்படுத்துங்க. லெட் மீ நோ வாண்ட் யூ இஃப் யூ நீட் எனிதிங். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணுவோம். லெட் மீ நோ தான் வினோத் இங்க ரொம்ப முக்கியம். லெட் மீ நோ, லெட் மீ நோனா எனக்கு தெரியப்படுத்துங்க. இஃப் யூ நீட் எனக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா. பட் லெட் மீ நோ ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க லெட் மீ சீங்கிற மாதிரி நான் பாக்குறேன் என்ன பார்க்க விடுங்க. லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க, என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இந்த இடம் உங்களுக்கு புது இடம், உங்களுக்கு வேணும்னா எனக்கு உங்களுக்கு எது வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்க. அவன் முடிவெடுக்கட்டும், அவன் முடிவெடுக்கட்டும். மேம் அவன் முடிவெடுக்கட்டும், அவன் முடிவெடுக்கட்டும். ஓகே சார். அவன் முடிவெடுக்கட்டும். எப்படி பண்ணுவீங்க? Let him decide it. Very good. அப்புறம் Decide it. Let wow.
சார் let him take decision அந்த மாதிரி சொல்லலாமா? இப்ப பாருங்க let him Take அப்படியே ரெண்டா உடைச்சலாம். டேக் டெசிஷன், let him take decision. இந்த டிசைடுங்கிற வேர்பை நவுனா மாத்தணும் அப்படின்னா டேக் டெசிஷன் போடலாம். ஆனா ரொம்ப சிம்பிளா இப்படியே போட்டுருங்க, let him decide. let him decide இப்படியே போட்டுருங்க. இது பேச்சுல ஒரு முக்கியமான பார்ட் லெட் வந்துகிட்டே இருக்கும். நான் இப்ப லிஸ்ட் பண்ணதான் உங்களுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இது பண்ணலாம் இல்ல, let him decide. அவன் சாப்பிடட்டும். let him Let him eat. let him eat. அவ்வளவுதான். நீங்க பாருங்க லைஃப்ல நிறைய வாட்டி அதை சொல்லுவோம். அவன் தூங்கட்டும், எழுப்பாத. let him sleep. அவ்வளவுதான், let him sleep. கிளீனா வருது பாருங்க அதுல. அவனை படிக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாத. let him study. சூப்பர். don't எப்படி கொண்டு வரணும், இப்ப அவ படிக்கட்டும். let her study. இந்த கருதான் வரணும். இந்த இடத்துல சீ வந்துடக்கூடாது. நாங்க படிக்கிறோம். let us study. இங்க வி போட்டக்கூடாது. என்னது? என்ன 50 ரூபாய் வராது. என்ன படிக்க விடுங்க. let me study. அது படிக்கட்டும். let it study. இந்த இடத்துல ஸ்டடீஸ் எல்லாம் போட்டக்கூடாது. அந்த கிராமர் இந்த லெட்டுக்கு ஒத்து வராது. let it study தான். இது பாருங்க, நீங்க பார்க்க இந்த லெட்டர் சாதாரணமா நினைச்சோம், நிறைய வருது பாருங்க. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன், ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லுவீங்க? நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? introduced. let me introduce myself. yes sir, let me introduce myself. இப்படிதான் நம்ம ஆரம்பிக்கணும். can you introduce yourself னு கேட்பாரு. yes, let me introduce myself. நான் என்னையே அறிமுகப்படுத்திக்கிறேன். I will introduce myself சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம். let us. சூப்பர். அந்த லெட்டர்ஸ் வந்துடணும். அது வந்துட்டாலே bro, everyone. let us go together. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வளருவோம். இப்ப பாருங்க, let us grow together. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டுகெதர் பார்த்தோம்ல, ஐயப்பராஜ் சார், ஞாபகம் இருக்கா? yes sir. இந்த இடத்துல போட்ட பாருங்க, let us have dinner together. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நைட் சாப்பாடு டின்னர் சாப்பிடுவோம். அதேதான் அது. இதுல எல்லாமே சிம்பிள் டென்ஸ் தான் வருமா சார்? ஆமா. இப்ப பாருங்க, நம்ம அவன்கிட்ட பேசுவோம். அவர்கிட்ட let will him speak sir. நல்லா பாருங்க, நம்ம அவன்கிட்ட பேசுவோம். கௌசல்யா, நம்ம அவன்கிட்ட பேசுவோம். let us speak. let us. சூப்பர். இது இப்படிதான் கொண்டு வரணும் நீங்க. இது ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை சப்ஜெக்ட் வெர்ப் மாதிரி. நம்ம அவன்கிட்ட பேசுவோம். let us will speak him. பில்லெல்லாம் எப்படி வரும்? லெட்லயே வந்துருச்சு. பில்லெல்லாம் எதுவும் வந்தா பில் வராது. ஓகே சார். நம்ம அவன்கிட்ட பேசுவோம். speak him sir. ஸ்பீக் எங்கேயோ ஒண்ணு விட்டுட்டீங்களே. let us speak him. என்ன வார்த்தை together sir. என்ன வார்த்தை விட்டோம்? let us speak dash him. together him sir. together let us speak to him. நம்ம அவன்கிட்ட பேசுவோம். டுகெதர் வராது. let us speak to him. நம்ம அவன்கிட்ட பேசுவோம். இந்த மாதிரி பிரயோகங்கள் தான் ரொம்ப முக்கியம். டுகெதர் நான் சொல்லையே, நம்ம ஒன்னா சேர்ந்து வளருவோம்னு ஒன்னான்னு சொல்லுங்க. ஒன்னான்னு சொல்லல. let us talk to him போடலாமா? கட்டாயம் போடலாம். let us போடலாம்.
let us talk to him இன்ஃபார்மலா பேசுறது, let us speak to him அபிஷியலா பேசுறது. ரைட். இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். let us வந்துருச்சா? இங்க இருந்து அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். don't disturb. இல்ல அப்படி டோன்ட் எல்லாம் வராது இல்ல. கௌசல்யா மேம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள அது கடைசியா வந்து டிஸ்டர்ப். let us not disturb. அவ்வளவுதான். நோட் பண்ணீங்க. ரொம்ப முக்கியம். நிறைய நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஓடியாந்துரும். ஏன்னா நீங்க டென்ஸ் நல்லா தரவா நமக்கு தெரியறப்ப அதோட சின்ன வேரியேஷன் தான் இது. ஸோ இந்த வேரியேஷன் ஆனா கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். let us meet tomorrow. இன்னொரு வாட்டி. meet tomorrow. let us meet tomorrow. என்ன பிரமாதம் பாருங்க. நீங்க இந்த ஒரு பாட்டுக்கெல்லாம் டென்ஷன் தெரிஞ்சு இதுவும் தெரிஞ்சா எப்படி எக்யூப் ஆவீங்க பாருங்க. என்ன பிரமாதமான ஒரு விஷயம். அவன் விரும்பினான்னா அவன் வரட்டும். ஃபர்ஸ்ட் அவன் வரட்டும் கொண்டு வாங்க. அவன் விரும்பினா அவன் வரட்டும். கௌசல்யா மேம், அவன் விரும்பினா அவன் வரட்டும். let him interest. Let him come. ஃபர்ஸ்ட் இத முடிங்க. அவன் வரட்டும். Let him come. Sir. If he want. Yeah. If interest. If you in கரெக்ட் பண்ணுங்க. Let him come. If he wants அந்த எஸ் விட்டுற கூடாது. இங்கிலீஷ் கிடையாது. If he wants. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அப்ளை பண்ணாம விட்டுட்டீங்க. அவன் விரும்பினா வரட்டும். இப்ப பாருங்க. நான் இப்ப நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய சென்டென்ஸ் பாருங்க. இன்னும் சென்டென்ஸ் வேணும்னு சொன்னோம் இல்லையா? நம்ம இன்னும் சென்டென்ஸ் பார்ப்போம் பாருங்க. let us have more sentences. let us have இன்னும் நமக்கு நிறைய சென்டென்ஸ் வேணும். let us have more sentences. இது புரியுதுங்களா ஐப்ராஜ் சார்? புரியுது. let us have more sentences. இன்னும் more sentences நம்ம கொடுப்போம். சின்னதா கொடுத்து ஒவ்வொரு வார்த்தையா அது ஒரு புது வார்த்தையை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பழைய வார்த்தையை அப்படியே வச்சுட்டு அந்த புது வார்த்தையை தெரிஞ்சுக்க பார்ப்போம். அவன் இங்கேயே தங்கட்டும். let him செட் பண்ணிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடுங்க. பாதி கணக்கு தாண்டிடுவோம். அவன் let him stay here. வாவ். stay here இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும். இங்கேயே கௌசல்யா மேம். எஸ் சார். here itself இந்த ஒரே ஒரு வார்த்தை ஆட் பண்ணும். let him stay here னா அவன் இங்க தங்கட்டும். நல்லா கவனிங்க. let him stay here னா அவன் இங்க தங்கட்டும். let him stay here itself னா அவன் இங்கேயே தங்கட்டும். ஓகேங்களா? அந்த ரெண்டுத்தையும் இந்த வித்தியாசப்படுத்தி இருக்கீங்க. நீங்க மைண்ட்ல போகணும். இந்த வீடியோவை நீங்க ஒரு வாட்டி பார்த்தாலும் பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. மைண்ட்ல இருக்கணும். let him stay here itself னா அவன் இங்கேயே தங்கட்டும். let him stay here னா அவன் இங்க தங்கட்டும். அந்த வித்தியாசம் புரியுது இல்லைங்களா ஐப்ராஜ் சார்? அந்த ஒரு புரியுது சார். ரொம்ப அழுத்தமா சொல்றது. சூப்பர். முடிஞ்ச அளவு நோட்ஸ் எடுங்க. வீடியோ நீங்க பார்க்கலாம். இந்த நோட்ஸை நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நம்ம மறக்க வேணாம். ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. let us
let us இத செட் பண்ணீங்க. இது மாதிரி ஒண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம், அதனாலதான் சொல்றேன். இந்த வார்த்தை மட்டும் தான். forget together, sir. இப்ப பாருங்க, forget இங்க கடைசியா போடுங்க. Let us. Let us not forget. நம்ம மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இதையும் மறக்க வேண்டாம் ஐயப்பராஜ் சார், இதையும் மறக்க Okay. வேண்டாம். Okay. Let us not forget. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது நல்லா வந்துட்டு இருக்குது. மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க சரியாயிடும். அவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவனுக்கு தெரியட்டும், அவனுக்கு தெரியப்படுத்துங்க, அவனுக்கு தெரியட்டும். Let him know. No. சூப்பர். இதுக்கு அப்புறம் அது பாருங்க V1 தான் வருது பாருங்க. அதுதான் அது ஃபர்கெட்லாம் பாருங்க, V1 தான் வருது பாருங்க. ஸ்டே V1 தான் வருது பாருங்க. அவ்வளவு அருமையான ஒரு பிரயோகம். அடிக்கடி இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நேச்சுரலா வர்றது, அது நேச்சுரலா வர்றது. லெட்ஸ் டு சம் மோர். அவனை முன்னாடி ஃபர்ஸ்ட் அவனை பேச விடுங்க, ஃபர்ஸ்ட் அவனை பேச விடுங்க. Let him speak. அந்த இடத்துல first. Let him speak. Start. let him speak அப்படின்னு போட்டுட்டு let him speak first. Let him speak first. முதல்ல அவனை பேச விடுங்க. பாருங்க தமிழ்ல பாருங்க, முதல்ல அவனை பேச விடுங்க. வாவ், எப்படி போட்டு சுத்துது பாத்தீங்களா? எப்படி தமிழ் இங்கிலீஷும் மாறி மாறி வர்றதுனாலதான் நமக்கு அது கன்ஃபியூஷன் வருது. ஆனா ஸ்ட்ரெயிட்டா நீங்க இது மாதிரி பேசுறதை கேட்கணும். டெய்லி ஏதோ ஒரு வகையில 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவள் ஓய்வெடுக்கட்டும், அவள் ஓய்வெடுக்கட்டும். Let him Let- take rest. let her. Let her. இன்னொரு அடி. Let her. கௌசல்யா ஏதோ சொல்ல வந்தீங்களே, லெட்டர். அவள் ஓய்வெடுக்க. Let her take rest. லெட்டர் டேக். இப்ப லெட்டர் ரெஸ்ட்னு போட்டாலும் தப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க, டேக் ரெஸ்ட்ல ரெஸ்ட் வந்து நவுனு. டேக் லெட்டர் ரெஸ்ட், அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்னாலும் இப்படி போடலாம். புரியுதுங்களா? இப்ப வேர்பா இது புரியுதுங்களா? இந்த இடத்துல ரெஸ்ட் பெயர் சொல், இது வந்து வினைச்சொல். அப்படியும் நீங்க போடலாம். ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது. இந்த வாடிக்கையாளரை நான் ஹேண்டில் பண்றேன், இந்த வாடிக்கையாளரை நான் ஹேண்டில் பண்ண ஐப்ராய் சார், இந்த வாடிக்கையாளரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இந்த கஸ்டமரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க let me take her this customer out. போடலாமா? ஹேண்டில் போடலாமா? let me Handle this take her this customer. அவ்வளவுதான் முடிஞ்சது. நோட் பண்ணிக்கிங்க. டேக் டைம். எழுதுங்க, மைண்ட்ல சொல்லிட்டே எழுதணும், மைண்டுக்குள்ள சொல்லிட்டே எழுதணும். எழுதுறது முக்கியம், படிக்கிறது முக்கியம், கேட்கறது முக்கியம். இது 3 இருந்தா பேச்சு வந்துடும், வேற எந்த வகையிலையும் வராது. இது வந்து இமர்சிவ் அது பண்ணாதான் உண்டு. அவங்க யோசனையை நம்ம கேட்போம், அவங்க யோசனையை நம்ம கேட்போம். Let us போட்டுருங்க, அவங்க யோசனையை நம்ம கேட்போம். என்ன பண்ண போறீங்க கௌசல்யா மேம்? இந்த இடத்துல எப்படி ஸ்டைல் பண்ணுவீங்க? அவங்க யோசனையை நம்ம கேட்போம். அவங்க யோசனை பாருங்க, அவங்க யோசனை, அவங்க யோசனை போடலாமா? ஐடியாஸ் போடலாமா? ஐடியாஸ் அவங்க போடுங்க, அவங்க போடுங்க, அவங்க. இப்ப ஜனந்தர தே வராது இல்ல. இப்ப பாருங்க, இங்க ஈஸியா ஃபில் பண்ணிட்டு போயிடுவீங்க பாருங்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்கப்பா, கேப்போம்பா. listen. சூப்பர். பாருங்க, எவ்வளவு லைஃப்ல எவ்வளவு வாக்கியங்கள் நம்ம இதை வந்து பண்ணிட்டே இருக்கோம், நமக்கு தெரியாமலே. நம்ம அவன் சொல்றத கேட்போம்ப்பா. பாருங்க, அவன் சொல்றத கேட்போம்ப்பா. let us listen. இங்க பாருங்க, let us listen what he says. What he says. அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான்னு கொஞ்சம் கேட்போம்ப்பா.
what he says. Let him say, அவனை சொல்ல விடுங்கப்பா. Let him say, அவன் சொல்ல விடுங்கப்பா, அவனை சொல்ல விடுங்கப்பா. நோட் பண்ணுங்க. அவன் என்ன சொல்றான்னு நம்ம கேட்போம். அவனை சொல்ல விடுங்க, ரெண்டும் ஒண்ணுதான். Let us listen what he says, let him say அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிளா, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப பாருங்க கௌசல்யம்மா, அவன் முடிக்கட்டும், அவனை முடிக்க விடுங்கப்பா, அவனை முடிக்க விடுங்க. அவனை முடிக்க இன்னொரு வாட்டி. Let him finish. அவ்வளவுதான். Let him finish, let him complete. Complete. Let him complete ன்னு போடலாம். சோ இப்ப சின்ன வேரியேஷன் இதுல இருந்து கொண்டு வருவோம். கொண்டு வந்து எல்லாத்தையும் எழுதணும், படிக்கணும், கேட்கணும். விடவே கூடாது அந்த விஷயத்துல. அவங்க காத்திருக்கட்டும், அவங்க வெயிட் பண்ணட்டும். Let us wait. அவங்க வெயிட் பண்ணட்டும். Let them wait. ஏன் அங்க தெரியுமா இது படார்னு அடிச்சணுமே, லெட் வந்தோடனே அவங்க அடிக்கணுமே. Let them wait. ரைட். அவங்க வச்சுக்கட்டும். அவங்க Let them have சொல்லலாம். அருமை, ரெண்டுமே சொல்லாரு. இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா மைண்ட்ல. அவ்வளவுதானுங்க, அந்த திங்கிங் இருந்தா போதுங்க. Let them have, let them keep. அருமை. ஒண்ணு வரும். இதுல வந்து let them possess ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வார்த்தை எழுதிக்கிங்க. அவங்க வச்சுக்கட்டும். ரொம்ப பொசசிவ் டைப்பா. வினோத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் ரொம்ப பொசசிவ் டைப்பா. வினோத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் பண்ணட்டும். ஐயப்பராஜ் சார், அவன் பண்ணட்டும். Let him do it சொல்லலாமா சார்? Let him do. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவன் யோசிக்கட்டும். அவனை யோசிக்க விடுங்க. Let him think. அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா அந்த V1 நீங்க லெட்ட போடுறப்ப இந்த ப்ரொனவுனை மாத்தி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்லாம் போட்டுட்டு V1 யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் டெக்னிக்கலா பேசணும்னா. டெக்னிக்கலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அடிக்கலாம். நீங்க பழகணும். பழக்கம், பிராக்டிஸ். அதை கேட்கணும், அதை படிக்கணும், அதை பேசணும். நம்ம அதை தவிர்த்துடலாம். இங்க போவே நம்ம அங்க தவிர்த்து விடலாம். Let us அருமை. Let's avoid. V1 தான் நமக்கு நல்லா தெரியும். என்ன பிரமாதமா இருக்கு பாத்தீங்களா? ஏகப்பட்ட விஷயம் உள்ள வந்துருங்க. உள்ள வந்து பாருங்க, ப்ரொனவுன் அடிக்கிறீங்க பாருங்க, லெட் வெர்ப் யூஸ் பண்றீங்க பாருங்க, V1 யூஸ் பண்றீங்க. எவ்வளவு விஷயம் உள்ள போகுது பாருங்க. ஆனா ஒவ்வொன்றுத்தையும் நீங்க இந்த கிளாஸ் போனது முடிஞ்சதுக்கு அப்புறம் மைண்ட்ல நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து ஞாபகப்படுத்திக்கணும். பாருங்க, அவுட்சைட் த கிளாஸ் லெட்ஸ் ரிமைண்ட் அவர் செல்ஃப். நாம் நமக்குள்ளேயே ஞாபகப்படுத்திக்கணும். லெட் அஸ் ரிமைண்ட். வினோத் சார் ஞாபகம் இருக்குங்களா? யாராவது சொல்லி கேட்டு ரிமைண்ட் பண்ணுங்க. எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல எந்த அளவு தமிழை யூஸ் பண்றோமோ அந்த அளவு இங்கிலீஷ் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே ஒரு செல்ல பிள்ளை தான். வந்து நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது தமிழ் வார்த்தை நினைச்சுக்கிட்டே கூட ரைட். இங்கிலீஷ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை. இந்தியாவுக்கு செல்ல பிள்ளையோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு ஒரு செல்ல பிள்ளை. எல்லாம் டீ குடிக்கிறோமா, காஃபி குடிக்கிறோமா, எப்படி பேசுறோம் பாருங்க இங்கிலீஷ். லெட் அஸ் ரிமைண்ட் அவர் செல்ஸ். நாமளே நம்ம ஞாபகப்படுத்திக்கணும்.
இங்கிலீஷ்ல ஒரு நாளைக்கு 10 நிமிஷம்னாவது பேசணும், 10 நிமிஷம்னாவது கேட்கணும், 10 நிமிஷம்னாவது எழுதணும், 10 நிமிஷம்னாவது ஒரு நாளைக்கு எழுதணும், கேட்கணும், படிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பேச்சு வந்துடும். பட் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். லெட்ஸ் ரிமைண்ட் அவர் செல்ஸ். லெட்ஸ் நமக்குள்ளேயே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ணலாம், நம்ம பண்ணலாம். ஐயப்பராஜ் சார், நம்ம பண்ணலாம். Let us do. அவ்வளவுதான். லெட்ஸ் டூ. நம்ம அதை செய்யலாம் அப்படின்னா லெட்ஸ் டூ இட் அப்படிங்கிறது. பட் லெட்ஸ் டூன்னு நம்ம பண்ணலாம். நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. Let's not do. அவ்வளவுதான். அப்படியே கொண்டு வந்து நாட்டை அப்படியே பண்ணீங்க, வேற எதையுமே மாத்தக்கூடாது. லெட்ஸ் நாட் டூ. சூப்பர். அவன் அதை பண்ணக்கூடாது, அவன் அதை பண்ணக்கூடாது. Let him not do. வெரி குட். Let her not. லெட் ஹிம் நாட் டூ. அவனை பண்ண விடக்கூடாது. அதான் அவன் பண்ணட்டும், அவன் பண்ணட்டும். Let him do, sir. அவன் முன்னாடியே பண்ணாதான். அருமை அருமை அருமை. நான் உன்னை பேச விடுறேன், நான் உன்னை பேச விடுறேன். Let me. இல்ல, நான் பேச நான் வரும். உன்னை பேச விடுறேன். பாருங்க, இப்படிதான் ஆரம்பிக்கணும். லெட் யூ டாக் போட்டு நான் உன்னை பேச விடுறேன். ஐ வில் லெட் யூ டாக். எப்படி வராது பாருங்க. ஐ வில் லெட் யூ டாக். இப்ப இல்லைன்னா லெட் மேக் யூ டாக். சொல்லலாம். யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி சொல்லலாம். லெட் மீ மேக் யூ டாக். ஐ வில் லெட் யூ டாக். நான் உன்னை பேச விடுறேன், பேச விடுவேன். ஐ லெட் யூ டாக். பெருசா ஐ லெட் யூ டாக்னு போட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை பேச விடுறேன். நான் உன்னை, பாருங்க, நான் உன்னை பேச விடுறேன். நம்ம தயாராவோம், நம்ம ரெடியாவோம், நம்ம ரெடியாவோம். Let us ready. லெட்டஸ் இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்களே. நான் ஏதோ sir, ask. பாருங்க கௌசல்யா மேம், நம்ம தயாராகலாம். ரெடி, ஓகே. Ready. Yes, sir. Let us make. இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. தயாரா. Let us get ready. Ready. Get Okay, ready. தயாரா வருது. Let us get ready. அது ரெடினாலும் தயாராகிறது தானே சார்? ரெடி வந்து நீங்க வேர்பா போட்டாக்கா வேர்பா. ஆனா let us readyன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த கெட்டுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் தான் போடுவாங்க, கெட் தான் போடுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். Let us நம்ம வீட்டுக்கு போலாம். go to home. go to ல go home. Go to plus. ஹோமுக்கு முன்னாடி டூ போடக்கூடாது. ஹோமுக்கு முன்னாடி டூ. லெட்ஸ் கோ ஹோம். இப்ப ஹவுஸ்ன்னு சொல்லி அன்பில்லாத ஒரு இடத்துல கட்டடம் மட்டும்தான் இருக்குது. ரைட், லெட் அஸ் கோ டு தி ஹவுஸ். ஹவுஸ்ன்னு வர்றப்ப டூ வரும், ஹோம்னு வர்றப்ப வராது. நோட் பண்ணிக்கங்க. நம்ம முடிவெடுப்போம், நம்ம முடிவெடுப்போம். சொல்லுவது திருப்பி வருது பாருங்க. நம்ம முடிவு Get decide. let us டிசைடுன்னு நார்மலா போடுங்க. மெயின் வெர்ப் இது, வெர்ப் இல்ல. நம்ம மேம் let us take decision. Okay sir. இல்லன்னா நீங்க let us take decision. இது முன்னாடி பார்த்ததுதான், இன்னொரு வாட்டி ரீபோஸ்ட் பண்றோம். நான் ஆரம்பிக்கிறேன்.
Let me start. அவ்வளவுதான். இது எல்லாமும் நீங்க எழுதி வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எழுதணும், கேட்கணும், படிக்கணும். பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வேற எந்த வகையிலும் பேச்சு வராது. நம்ம ஒரு அந்நிய மொழியை கத்துக்கணும்னா கட்டாயம் இந்த 3 விஷயத்த பண்றப்ப 4வது விஷயம் வந்துரும். என்னது? எழுதணும், படிக்கணும், கேட்கணும். இந்த 3 விஷயத்தையும் பண்றப்ப பேச்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அருமையா வரும். நம்ம கிளம்பலாம். Let us go. கிளம்பலாம். Let us start. Let us start. Let us move. Let's move. எவ்வளவு படத்துல நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இனிமே நான் அனுப்ப போற ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணுவ. நிறைய அந்த லெட்டுங்கிறது வர்றத உங்களால பார்க்க முடியும். அவன் தேர்ந்தெடுக்கட்டும். Let him select. Yeah, select, let him choose. எது வேணாலும் சொல்லலாம். அவங்க கொடுக்கட்டும். Let them give. எதுக்காக திருப்பி இந்த விஷயத்த ஹேமர் பண்றோம்னா லெட்டுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரணும். ரொம்ப முக்கியம். லெட் தேங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. தெம்பு தான் வரணும். அது ரொம்ப முக்கியம். அது லெட் தம் கிவ். அவங்க எடுத்துக்கட்டும். Let them take. என்ன பிரமாதமா வந்துடும். நீங்க எழுத படிக்க கேட்க அந்த பேச்சுலயும் அந்த வார்த்தை வந்துடும். மனசுல உள்ளதுதான் இங்க வரும். சோ மனசுக்குள்ள நீங்க போடணும். இந்த விஷயத்த மனசுக்குள்ள போடணும். மனசுக்குள்ள உள்ளது வெளியில வந்துடும். நம்ம கொண்டாடுவோம். Let us celebrate. வெரி குட். அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். Let us Watch that movie. watch. Let us watch the movie. See the movie-னாலும் தப்பு இல்ல. சின்ன படமா see, பெரிய படமா இருந்தா watch. Sir, let us watch that movie வருமா? The movie வருமா? That movie-னு வேண்டாம். The movie-னு போட that-ன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. Okay. நம்ம அவனை உற்சாகப்படுத்துவோம். Amma. நம்ம அவனை உற்சாகப்படுத்துவோம். பாருங்க எல்லாம் வந்து பாருங்க. ஏன் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? இது வரல வந்தது அப்படியே வச்சு இது பண்ணுமே. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது Let us appreciate us. Let us. அவ்வளவுதான். அப்புறமா நீங்க பாக்கி எல்லாம் பாருங்க. என்கரேஜ் பண்ணலாமா? Yes. அப்புறம் நீங்க கொண்டு வந்துடலாமே. அடுத்தது கொண்டு வந்துடலாமே. நம்ம அவனை உற்சாகப்படுத்துவோம். Him, sir. Let us. Let us encourage him. இதை யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இது ஒண்ணும் இல்லையே. அப்படியே அடிச்சிடலாமே. நம்ம அவங்கள்ட்ட பேசுவோம். Let us
him. them. Let us speak them. ஏன் ஏன் ஏதோ விட்டுட்டீங்களே? Speak to them. To speak to them. விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது. இது எப்ப வரும்னா நம்ம கேட்கிறப்ப படிக்கிறப்ப பேசுறப்பதான் வரும். அது let us talk to them. நோட் பண்ணிக்கோங்க. எங்க கஷ்டப்படுறோம், எங்க விடுறோம், எங்க தடுமாறுறோங்கிறது மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொருத்தவங்க இங்கிலீஷ்ல நல்லா பேசுனா உன்னிப்பா கவனிக்கணும், உன்னிப்பா கவனிக்கணும். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா பளிச்சுன்னு கிரிக்கெட் கமெண்ட்ரி இங்கிலீஷ்ல கேட்கணும். உங்களுக்கு சினிமா பிடிக்கும்னா அழகா வாரத்துக்கு ஒரு படம் 1 மணி நேரம்னாலும் பரவாயில்ல, பிடிச்ச படத்தை உட்காந்து பார்க்கணும். ரைட். நியூஸ்னா ஒரு நாளைக்கு வாரத்துல சனி ஞாயிறுனாவது இங்கிலீஷ் நியூஸ் கேட்கணும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. நீங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க, பண்ணிக்கணும். ஒன்னாவதுல ஒரு 2வது 3வது படிக்கிற பசங்க வீட்டுல இருக்காங்க, பக்கத்து வீட்டுல இருக்கா கூட அவங்களோட இங்கிலீஷ் புக்கை வாங்கி பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா ரொம்ப சிம்பிளானது எல்லாமே இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு see them. உங்களை சுத்திலும் இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம சுத்திலும் இங்கிலீஷ் வந்து கொட்டி பரவி கிடக்குது, எங்க பட்டாலும் பரவி கிடக்குது. நம்ம கரெக்டா அதை பார்க்கணும், பார்த்துட்டா போதும். இன்னொரு ஃபியூ மோர் நம்ம பண்ணலாம். அவங்க நம்மள ஃபாலோ பண்ணட்டும், அவங்க நம்மள ஃபாலோ பண்ணட்டும். Let me follow them. அவங்க நம்மள ஃபாலோ பண்ணட்டும். அவங்க let them அவங்க let them follow Us. us. அவ்வளவுதான். let them follow us. எப்படி அந்த ரெண்டு ப்ரொனவுன் எப்படி கனெக்ட் ஆச்சு பாத்தீங்களா? லெட்ங்கிற verb, ஃபாலோங்கிற verb, v1 இருக்கு. let them follow us அழகா போட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் போட்டு வந்துச்சு பாருங்க. Yes sir. அவங்க நம்மள ஃபாலோ பண்ணட்டும். let them follow us. நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க Let you follow us. okay. அவ்வளவுதான். அவன் என்ன ஃபாலோ பண்ணட்டும். இப்ப சொல்லுங்க, அவன் என்ன ஃபாலோ பண்ணட்டும். Let him follow me. வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். Let him follow me. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான் லெஃப்ட், ஆனா அது பரவி கிடக்குது பாருங்க. எவ்வளவு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம், ஆனா இங்கிலீஷ்ல அதை கம்பேரே பண்ணாம இருந்திருக்கோம். ஒன்ஸ் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வந்துடும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். நான் உங்களுக்கு let me explain. அவ்வளவுதான் முடிஞ்சது. வேற எக்ஸ்ட்ராவே போட வேண்டாம். இப்ப வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு பாருங்க, let me show. நான் நிரூபிக்கிறேன். let me. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கொண்டு வாங்க. நான் நிரூபிக்கிறேன். prove it. அவ்வளவுதான். இது கூட வேணாம். let me prove. நான் நிரூபிக்கிறேன். எவிடன்ஸோட நான் சொல்றேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். let me take some time. wow, some more time. என்ன அருமை. some more time. sometime சொன்னாலும் தப்பு கிடையாது. அருமையா சொன்னாரு. let me take some more time. எவ்வளவு வார்த்தை வந்து கொடுத்து பாருங்க. சர்வசாதாரணமா 100 வாக்கியம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்திருக்கோம். அவன் பிடிச்சதை அவன் பண்ணட்டும். அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணட்டும். let him do உனக்கு பிடிச்சது what he likes.
முன்னாடி Yes. பாடி லைக்ஸ் முன்னாடி ஒண்ணு பண்ணிருக்கோம் இதே மாதிரி. அவனுக்கு என்ன விருப்பமா இருக்கிறதோ அதை பண்ணட்டும். வாட் ஹீ லைக்ஸ், அவனுக்கு என்ன விருப்பமா இருக்குதோ. ஹீ லைக்ஸ் நமக்கு டென்ஸ்ல படிச்சிருக்கோம். அவன் விரும்புறது அவன் என்ன விரும்புறானோ பண்ணட்டும். அவன் முதல்ல போட்டும். Let him ஆஹ் go. Let him go first. கோ ஃபர்ஸ்ட். அவ்வளவுதான். அவன் கடைசியா போட்டும். Let him go last. அவ்வளவுதான். வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் விடவே கூடாது. எப்பயும் நான் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை சூஸ் பண்ணுங்க. அதை ஆங்கிலத்துல படிங்க, அதுல ஆங்கிலத்துல கேளுங்க, அது ஆங்கிலத்துல எழுதுங்க. உங்க பிடிச்ச ஏரியா, பிடிக்காத ஏரியாலாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச ஏரியா. ஏன்னா வாழ்க்கையில டைமே ரொம்ப குறைச்சதான் நம்ம எல்லாருக்குமே. ரைட்? பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது, அதுக்குரிய டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுங்க. அதுக்குள்ள இங்கிலீஷ் இருக்க மாதிரி பார்த்துங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரே கல்ல 2 மாங்காய். ஒரே கல்ல பிடிச்சதையும் நீங்க பண்ணிடுவீங்க, இங்கிலீஷும் கத்துக்குவீங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா பிடிச்சதை பண்ணுங்க. ஒரு இது படிக்கிறீங்கன்னா பிடிச்சு படிக்கணும், பிடிக்காம படிக்க கூடாது. few more sentence இன்னும் பண்ணலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். Let me எப்படி let me help you. let me help you. அவ்வளவுதான். I will help youங்கிறது வந்து ஃபார்மலா சொல்றது. இன்ஃபார்மலா சொல்றது க்ளோஸா உள்ளவங்க let me help you. ஹோம்வொர்க் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? let me help you. நான் டாக்டரை பாக்குறேன். நான் போய் டாக்டரை பாக்குறேன். Let me see doctor. Let me see the doctor. The doctor. See that doctor. Let me see the doctor. அவங்க டாக்டரை போய் பார்க்கட்டும். Let them see the doctor. அவ்வளவுதான். அவனை பேச விடாத. யார? அவ்வளவா? Let her not speak. Let him not to speak. not to வேண்டாம், not speak. Let him not speak. இதுல இன்னொன்னு பண்ணலாம். இது கரெக்ட். இதே மாதிரி இன்னொரு கரெக்டான விஷயம் இருக்கு. Don't. நல்லா பாருங்க. Don't ஒரே do not don't பாங்க. இப்ப சொல்ல வருதுங்களா மேம்? Don't him to speak. Don't let him. Don't let him speak. Let him speak. பாத்தீங்களா? பாருங்களா? அவ்வளவுதான். டோன்ட் நாட்டுக்கு போறதுக்கு பதில் டோன்ட் அங்க போடுறீங்க. அவ்வளவுதான். Don't let him speak. இதை வச்சு நீங்க அந்த டோன்ட்டை வச்சு எப்படி வேணாலும் கன்சல்ட் பண்ணலாம். பாருங்க. அவனை வரவிடாத. Don't let him come. அவ்வளவுதான். ஒரு கொஞ்சம் பெருசா ஒரு இது பார்க்கலாம். ஒரு வார்த்தை 2 வார்த்தை. இப்ப பாருங்க. அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும். இப்ப பாருங்க. அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும். Let him
Let him express. சூப்பர். himself sir. இந்த இடத்துலதான் நீங்க இன்னொரு இது போடணும்ல, இன்னொரு ப்ரொனவுன் போடணும். அருமையா ஆரம்பிச்சீங்க. His feelings. His feelings. சூப்பர். வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சு பாருங்க. Let him express his feelings. பிரமாதமா வந்துருச்சு பாருங்க. அவன் அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தட்டும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். Let us Work together. Work together. let us Very good. இப்ப கவலைப்பட வேண்டாம். நம்ம கவலைப்பட வேண்டாம். don't let அப்படி போடலாம். let us கொண்டு வாங்க. முன்னாடி பண்ணதுதான். இந்த ஸ்கிரீன்லயே இருக்கு. let us நம்ம not கவலைப்பட வேண்டாம். எதை முன்னாடி கொண்டு வருவீங்க? not sir. நாட்டை முன்னாடி கொண்டு வருவீங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டா V1 போட்டுருங்க. V1 போடுங்க. கவலை 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 கவலை. worry sir. worry, அதான் கவலைப்படுறது. அவ்வளவுதான். let us not worry. நீங்க இதெல்லாம் நீங்க பார்க்க ஒரு நல்ல படம் எடுத்து போட்டு சூப்பரான ஒரு படம் பாக்குறீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்க, சப்டைட்டில் ஆன் பண்ணுங்க, திருப்பி பாருங்க. இந்த வார்த்தைகள்லாம் எங்கேயோ உள்ள வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. So sir don't சொல்லலாமா sir? let's not worry. நம்ம கவலைப்பட வேண்டாம். okay. நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருப்போம். Let's happy. வராது இல்ல, இந்த ஹாப்பி வராது. ஹாப்பி verb இல்ல. Let us be happy. வெரி நைஸ். அந்த பி இறக்கிடுங்க. be happy. நம்ம சேர்ந்து இருக்கலாம். நம்ம சேர்ந்து இருக்கலாம். let us together. Let us be together. be together போடணும். அருமை 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 அருமை. let us be together. நம்ம தனியா இருப்போம். Let us be alone. let us there you go. இந்த பி நல்லா பாத்தீங்கன்னா டுகெதர்லாம் verb கிடையாது, அலோன்லாம் பதில் கிடையாது. பார்த்தாலே தெரிஞ்சது verb இல்லைன்னு. ரைட். அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாம். அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாம். let us let us father take to let us take father போடணும். take தானே ஃபர்ஸ்ட் வரும். நல்லா பாருங்க, அந்த இடம் தான் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் உள்ள வித்தியாசம். let us father முன்னாடி போட்டுற கூடாது. let us take father to the hospital. ஓகேங்களா ஐப்ரா சார்? ஓகேங்களா? அது understand. நம்ம அதை வாங்குவோம். let us purchase or let us buy. let us buy it. let us பாருங்க, இதுக்கு வந்து let us buy it. அதை விட இன்னும் ஷார்ப்பா ஒண்ணு சொல்லுவாங்க பர்ச்சேஸ்க்கு. இன்னொன்னு இருக்கு. கௌசல்யா மேம் இது தெரியுதா பாருங்க. let us Purchase it. இது அதை விட ஒரு ஷார்ப்பா கியூட்டா ஒரு வார்த்தை இருக்குது. buy but நல்லா யோசிங்க. அந்த வார்த்தை வருதான்னு பாருங்க மைண்ட்ல. Shopping. take it வராது. எடுத்து முக்கியமான வார்த்தையை ஏன் மறக்கிறீங்க? அதிமுக்கியமான வார்த்தையை ஏன் மறக்கிறீங்க? let us get it. Get it. Did you get it?
உங்களுக்கு புரிஞ்சுதா? Okay. கெட்டுங்கிற so let's get it. நமக்கு let's get it வைக்கலாம். கெட்டு பெண்ணை கொண்டு வாங்க எடுத்துருவாங்க. கெட்டுக்கு அவ்வளோ மீனிங் இருக்கு. நம்ம அதை சாப்பிடுவோம். நம்ம அதை சாப்பிடலாம். Let us eat. Let us eat it. Eat it. நம்ம அதை பத்தி பேசலாம். Let us discuss it. டாக்னே சொல்லுங்க. இந்த Speak about it. Let us talk about it. Speak about it. ஹியூமர் பண்ணிடலாம். பண்ணா ஒரு 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 முக்கியமான ஒரு பார்ட் நம்ம கவர் பண்ணது. நம்ம ஒன்னா சேர்ந்து இப்ப ஒன்னா சேர்ந்து நேரத்தை செலவழிப்போம். Let us together jointly. டுகெதர் Let us spend time together. அங்க வேர்பை இறக்கணும். அந்த இடத்துலதான் நம்ம தடுமாறுவோம். Let us spend time together. முடிஞ்சு போச்சு. Let us spend time together. இதெல்லாம் நிறைய இந்த வாக்கியத்துல வரும். நம்ம ஒன்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா வந்துடும். ஈஸியா வரும். அவனை கனவு காண விடுங்க. அவன் கனவு காணட்டும். Let him dream. அவ்வளவுதான் ட்ரீம். மைண்ட்ல அப்படியே கொண்டு வந்துடும். ட்ரீம்ங்கிறது வேர்பு தான். let him dream. அவன் கனவு காணக்கூடாது. Let him not dream. அவளை பெருசா நினைச்சிட வேண்டாம். இப்ப அவன் போகட்டும்னு சொல்றது நம்ம ஆரம்பத்துல சொன்னது let him go தான். அவன் போக வேண்டாம், அவன் போகக்கூடாது, அவனை போக விடக்கூடாது. let him not go. அது வந்துருச்சு பாருங்க. அது நீங்க அந்த அடுத்த வார்த்தை நீங்க இது பண்றப்ப அவன் சந்தோஷமா இருக்கட்டும். ஐப்ரன் சார், அவன் சந்தோஷமா Let him be happy, sir. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டு திருப்பி ரிவைஸ் பண்றப்ப வந்துட்டு பாருங்க. let him be happy. இத ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி எழுதணும், படிக்கணும், கேட்கணும். பண்ணியே ஆகணும். அது பண்ணாதான் உண்டு. ரைட். ஒரு 2-3 பண்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. நான் சுருக்கமா சொல்றேன். Let me சொல்றேன். அது summarize. Let me briefly tell. அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். பிரீஃப்னு வராது. let me tell briefly. let me tell போட்டுட்டு let me tell, let me say. let me tell briefly. let me say briefly. so இது நீங்க சொன்னது ரைட்டான அது adjective adverb போட்டு let me tell, let me say briefly, let me talk briefly, let me speak briefly. so நீங்க அந்த வார்த்தையை மட்டும் மாத்துறீங்க பாருங்க.
நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். Let us concentrate. Okay, let's focus. இப்ப பாருங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். Let us not distract. வராதுல்ல. நம்ம தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறது. Okay, விட்டுறது. Okay. Let us Don't not பாருங்க, let us not get distracted. நல்லா யோசிச்சு பாருங்க. let us not distract, நம்ம let us not distract அப்படின்னா இன்னொருத்தவனை நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாங்கிறது. okay. let us not get distracted, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது. இந்த கெட்டுங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கு பாருங்க. Yes. நான் மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். Let him பின்னாடி எல்லாம் Right. me. எப்படி கொண்டு வருவீங்க? Let me take first. Let me take அந்த தேவை போடுங்க, அவ்வளவுதான். Let me take the first step. நான் ரெண்டாவதா போறேன். Let me go second. அடுத்ததா நான் போறேன். Let me go next. சூப்பர். அவ ஃபர்ஸ்ட் போடு. Let him go first. அவ. Let her. வெரி குட். நம்ம அதை மறந்துருவோம். Let us forget it. சூப்பர். நம்ம அதை மறக்க வேண்டாம். Not forget it. Let us Not forget it. No, let us not forget. நம்ம உண்மையை பேசுவோம். let us speak truthfully. போடுங்க, அருமையா சொல்லிட்டீங்க. Let us speak the truth. கௌசல்யா மேம், நம்ம பொய் பேச வேண்டாம். Okay. நம்ம பொய் பேச வேண்டாம். Let us not speak. Let us not lie ன்னு போட்டுருங்க. Okay. Let us not lie. இந்த இடத்துல lie வந்து verb-ஆவே போடலாம். ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிடலாம். Let us not lie. ஒன் மோர் திங் ஒன்னு பண்ணிடலாம். பட் ஓவராலா நான் ஜஸ்ட் வில்ட்டேன். Around 129 பார்த்து. Wow. இப்ப நார்மலா இப்ப சொல்றதுதான். நம்ம கரெக்டா பிளான் பண்ணணும்.
நம்ம கரெக்டா பிளான் பண்ணுவோம். Let us plan. அப்படிதான் அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதான். பாருங்க, கரெக்ட்லி அந்த பிளான். Let us plan carefully. பாருங்க, அதே தான் வரப்போகுது. இந்த அட்வர்பை நீங்க மாத்திரப்ப பிளானோட பண்பை குறிக்குது. அந்த இடத்துல நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்கன்னா, நம்ம கத்துக்கிட்ட கிராமரை இறக்கிட்டீங்கன்னா போதும். சூப்பர், பிரமாதமா பண்ணோம். இந்த வீடியோவும் நீங்க பார்க்கணும். இந்த நோட்ஸை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். வீடியோ எல்லாமே நம்ம அப்லோட் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஈஸியா பார்க்கலாம். பட் த திங் இஸ், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா ரிமைண்ட் ஆகும். மேக்சிமம் இதை பண்றது பாருங்க. நம்ம ஏகப்பட்ட இது இன்னைக்கு போட்டிருக்கோம். எதுக்குன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கான்வர்சேஷன் எப்போ வந்தாலும் இந்த 1 hour யூஸ் பண்ணதை நீங்க அப்ளை பண்ணணும். இது என்ன கத்துக்கிட்டோமோ அதை அப்ளை பண்ணணும். We will do it. நான் வந்து இதுல பிளேலிஸ்டையும் நான் அனுப்புறேன், லிங்க் அனுப்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்ல பார்க்க முடியலன்னா எல்லாமே நீங்க பாருங்க. அந்த கிளாஸ் நம்பர் போட்டே இருக்கும். This will be class number 12 for batch 12. I will see all of you on Monday. Have a nice weekend. பார்த்து சேஃபா இருங்க. ஏதோ திருப்பி வந்து லோ ப்ரெஷர் வந்து இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சம்திங் லைக் சண்டேக்கு அப்புறம் மண்டேல ஏதாவது இருக்குங்கிறாங்க மழையெல்லாம். பார்த்துக்குங்க. ஐப்ராஜ் சார், இன்னைக்கு மழை இருந்ததா உங்களுக்கு? இல்ல சார், மார்னிங் இருந்ததும் இல்ல சார். மார்னிங்ல இருந்தே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். ஐ வில் see all of you on Monday. ஓகே சார். Okay, sir. Thank you. பேசுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you, sir. Thank you. Okay, thank you. Thank you.